வணக்கம். மீண்டுமாக உங்களை இந்த வீடியோவில் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சோவிசை அறக்கட்டளை சார்பாக இந்த 4வது யூனிட்டை நாம் பார்க்க போகிறோம். Once again, I greet you and welcome you one and all for this 4th unit video for the title of Social Development and the Emotionals. Okay, இன்னைக்கு நாம சோஷியல் டெவலப்மெண்ட் அதை குறித்து பார்க்க போகிறோம். வாட் ஆர் தி சோஷியல் டெவலப்மெண்ட்? எஸ், சோஷியலுங்கிறது சமுதாயம், சமூகம் என்று நாம் சொல்லலாம். த சோஷியல் என்வாயர்மெண்டல் அண்ட் மோரல் டெவலப்மெண்ட் என்ற தலைப்புக்காக நான் உங்களை மீண்டுமாக அழைக்கிறேன். ஓகே, வாட் இஸ் கால்ட் தி சோஷியல் என்வாயர்மெண்டல்? சமூக சூழல், சுற்றுச்சூழல், சமுதாய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு என்பதை பார்க்க போகிறோம். And also the moral development. சமுதாயம் சில இடங்களிலே சீர்கெட்டதாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்லை சில இடத்துல ஒழுக்கக்கேடுகளை பார்க்கிறோம். தவறுகள் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு ரெமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உடனே நம்ம அதுக்கு தகுந்தான ஹீலிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம எடுத்தாகணும். அதுக்கு ஒரே வழி moral development தான். அதனால the social environment and the moral டெவலப்மெண்ட்ங்கிற தலைப்பில் நாம் சில விஷயங்களை இன்றைக்கி கலந்து பேச போகிறோம். டெட் சைக்காலஜி கேண்டிடேட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய வணக்கங்களை நான் மீண்டுமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, let us enter into our chapters. Today we are going to think about the social development. சமூக வளர்ச்சி என்று சொல்லலாம். What is சமூக வளர்ச்சி? Yes, social development is a complex multifaceted process that involves learning and acquiring the skills, knowledge and behaviors that enable an individual to interact effectively and appropriately with others. இது தமிழிலே விளக்கம் கொடுக்க நான் விரும்புகிறேன். சமூக மேம்பாடு என்பது ஒரு சிக்கலான ஒரு பன்முக செயல்முறையாகும். இது ஒரு தனிநபர் மற்றவர்களுடன் திறம்பட மற்றும் பொருத்தமான முறையில் தொடர்பு கொள்ள உதவும் ஒரு திறன். அறிவு மற்றும் நடத்தைகளை கற்றுக்கொள்வதும் அல்லது கற்பிப்பதுமான செயல்கள் இதில் அடங்கும். ஓகே, ஜஸ்ட் ஐ கிவ் an explanation about that. சமூக மேம்பாடு என்பது ஒரு சிக்கலான பன்முக செயல்முறை தான். இது ஒரு தனிநபர் மற்றவருடன் திறம்பட பொருத்தமான முறையில் தொடர்பு கொள்ள வேண்டும். For example, if you find an error person, a problem-filled person, you should have a skill to deal with him or her individually. ஒரு பிரச்சனையான ஒரு தனிநபரை நீங்க பார்க்கும் பொழுது, இல்ல நீங்கள் வகுப்புகள் நடத்தும் பொழுது கூட ஒரு பிரச்சனையான ஒரு மாணவன் அல்லது ஒரு மாணவி பார்க்கும் பொழுது தனிப்பட்ட முறையில் அவனுக்கு நம்ம கேர் கொடுக்கணும். இட் இஸ் கால்ட் an individual care. தனிப்பட்ட முறையில் எல்லா வகுப்புலையும் பிரச்சனைக்குரிய பிள்ளைகள் இருக்கத்தான் செய்வார்கள். எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னு சொல்லிட முடியாது. சில வேளை டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள் இருப்பாங்க, பெற்றோர்கள் சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அப்போ பேரண்ட்ஸ் நம்மகிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சில சஜஷன் பண்ணுவாங்க, சார் he is not obeying for me, my son is not obeying for me, so as a teacher you should give instruction and you should correct my son or daughter. This is my humble request. நம்மோடு கூட அவர்கள் சொல்லுவாங்க. நாம் ஒரு ஆசிரியர் என்ற ஸ்தானத்தில் மாத்திரமல்ல, ஒரு தாயாக, ஏற்கனவே நம்ம போன யூனிட்ல பார்த்தோம், a teacher is equal for the mother or a father. ஒரு தாய் இல்ல தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நம்ம அதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை நம்பி அந்த பிள்ளைகளை விடுவாங்க. அவங்க கேரக்டர் நம்ம மாற்ற வேண்டியதா இருக்கும் சில வேலை. நாட் only educating but also giving the a good character, installing a good character in him. Okay, let us go for the second point. It involves understanding how to behave in social situations, to interpret social cues and to exhibit behaviors. தமிழில் சொல்ல விரும்புகிறேன், சமூக சூழ்நிலைகளே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக குறிப்புகளை நாம் அவனுக்கு விளக்க வேண்டும் மற்றும் நடத்தைகளை வெளிப்படுத்துவது ஆகியவை இதில் அடங்கும். சமுதாயத்தில் தம்பி நீ எப்படி நடந்து கொள்ளணும், தங்கச்சி நீ எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நல்ல பேர் எடுக்க வேண்டும். இந்த பழைய மோரல் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்ல பேரை எடுக்க வேண்டும் பிள்ளைகளே என்றதான இந்த மோரல் தீம்ஃபுல் சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சமூகத்துல
in the society, we should gain good name that brings you fame. நல்ல பேர் எடுத்துக்கொள்வீர் என்றால் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய புகழ்ச்சியாக இருக்கும். ஸோ இதுல இந்த 2வது பாயிண்ட் தான் பார்ப்போம். இந்த 2 பாயிண்ட்ல திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சமூக வளர்ச்சியில 2 குறிப்புகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளலாம். Okay, let us go for the next topic, the social factors. Social factors. Factors என்ன காரணிகள் அல்லது காரணங்கள். What are the important reasons for that? சமூக காரணங்கள் என்றால் என்னவாக இருக்கிறது? ஓகே, அதை நம்ம ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாமே. முதலாவது நாம் பார்க்க போகிறது பொருளாதார நிலை. ஆங்கிலத்தில் சொன்னால் எக்கானமிக் ஸ்டேட்டஸ். வாட் இஸ் தட் எக்கானமிக் ஸ்டேட்டஸ்? Yeah, economy is important for the family and also for the society, even though it is important for the business or for the government also. So overall, economy is a very important thing. Economic status and individual's economic background can significantly influence their access to education, health care, and overall quality of their life. For instance, lower income individuals may face barriers to education, affecting the job opportunities and social mobility also. தமிழில் அர்த்தப்படுத்த வேண்டும் என்றால், பொருளாதார நிலை என்பது ஒரு தனிநபருடைய பொருளாதார பின்னணி எதுக்கெல்லாம் உதவியாக இருக்கிறது? அவனுடைய கல்வி, அவனுடைய சுகாதாரம் மற்றும் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்திற்கே பொருளாதார நிலை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. உதாரணமாக, குறைந்த வருமானம் இருக்குள்ள நம்ம எடுத்துக்கொள்ளலாமே. ஒரு மாணவனுக்கு அல்லது ஒரு நபருக்கு நல்ல வருமானம் இருக்கும் பொழுது இவை எல்லா சௌரியங்களும் அவனை தேடி வருது. He is satisfied in his area. But the same time we should think about the low income persons or the low income families also. குறைந்த வருமானம் கொண்ட நபர்கள் கல்விக்கு தடைகளை எதிர்கொள்வார்கள். நல்லா படிக்கணும்னு விரும்புகிறேன், பண வசதி இல்லாதனால நல்லா படிக்க இயலவில்லை. இன்னைக்கு அரசாங்கம் தருகிறதான சலுகைகள் பாராட்டப்பட வேண்டியது. படிக்க முடியாதவர்கள்லாம் எப்படியெல்லாம் அவங்களை கல்வியில ஊக்கப்படுத்தணுமோ அத்தனை வழிகளையும் அரசாங்கம் திறந்து வைத்திருக்கிறது. We should appreciate our government has opened new channels, new ways and new options to give a good education by launching new rules, new implementations for the uneducated people. However, the people of the illiterate or the uneducated society, they should have a good education. எல்லாருக்கும் நல்ல கல்வி கிடைக்கும் என்பதில் நல்ல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிற அரசாங்கத்தை நாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஏழ்மைப்பட்ட பிள்ளைகளும் அப்படிப்பட்டதான வாய்ப்புகளை பயன்படுத்தி அவங்க நன்றாக படித்துக் கொள்வது அவர்களுக்கு நல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது உங்களுடைய வகுப்பு மாணவர்கள் எப்படி இருப்பான்னு பாருங்களேன், மாணவிகள் எப்படி இருப்பான்னு பாருங்க. அவங்க ஒருவேளை நிச்சயமாகவே வசதியான பிள்ளைகள் இருந்தார்களா பிரச்சனை கிடையாது. வசதியான பிள்ளைகள் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போகிறத நீங்க பாருங்கள். அவங்களுக்கு வேன் வசதி இருக்கும், உணவு வசதி இருக்கும், வீட்டில் வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்கும், படிப்பதற்கு போதுமான எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதே சமயத்துல ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு நடந்து போற பிள்ளைய பாருங்களேன், ஒரு சின்ன பேக் எடுத்துக்கிட்டு அந்த ஏழ்மையான ஒரு ஒரு சூழல்ல இப்படியாவது படிக்கணும் உற்சாகமாய் போற பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியும். So a teacher should understand about the two stages, about the two conditions of the educating people, of the students. மாணவர்களுடைய இந்த இரு நிலைகளையும் ஒரு ஆசிரியர் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Okay, the third one is education. Education system plays a crucial role in shaping attitudes and skills. It influences social interactions and can determine an individual's career path and social status. Higher education levels are often associated with better job, prospects and social networks. தமிழில் அர்த்தப்படுத்த விரும்புகிறேன். கல்வி என்பது என்ன? மனப்பான்மை மற்றும் திறமைகளை வடிவமைப்பதில் கல்வி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது ஒருவருடைய மனப்பான்மையுடைய அமைப்பு, the settings of the mindset and also அவனுடைய திறமைகள், அவருடைய ஸ்கில்ஸை ஷேப் பண்றது எல்லாமே அந்த கல்வி தான். இது சமூக தொடர்புகளை பாதிக்கிறது.
மற்றும் ஒரு தனிநபருடைய தொழில் பாதை மற்றும் சமூக நிலையை தீர்மானிக்க முடியும். எஸ், ஒருவருடைய கல்வி கற்றவனுடைய சூழ்நிலை பார்க்கும் பொழுது அவனுடைய வருங்காலத்தை அதை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. அவன் நல்லா படிக்கிற பையனை பார்த்து சொல்லலாம், தம்பி நீ வருங்காலத்துல ஒரு IAS அதிகாரியா வரப்போற, நீ வருங்காலத்துல ஒரு போலீஸ் கமிஷனரா வரப்போற, வருங்காலத்துல ஒரு மாவட்ட ஆட்சியரா வரக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட அந்த திறமைகள் இருக்கு, விளையும் பயிர் முளையிலே தெரிகிறது என்று நம்ம அவளை உற்சாகப்படுத்தலாம். ஸோ these points based in this topic. உயர் கல்வி நிலைகள் பெரும்பாலும் சிறந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் சமூக வலைப்பினர்களுடன் தொடர்புடையா இருக்கிறது. அதே மாதிரி கல்வி கற்ற பிறகு அவளுக்கு உயர்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு போக வேண்டும் என்றால் அவங்க இப்ப நெட்வொர்க்ல அட்டாச் ஆயிடுறாங்க. எஸ், நவ் தி எஜுகேட்டர்ஸ் ஹஸ் பீன் entertained and linked in many network world. The network world taking the educators to the next level of the world. So education is very important. ஓகே, இதனுடைய சோஷியல் நார்ம்ஸ்ல வர்றதான சில காரணங்கள் இருக்கிறது. சோஷியல் நார்ம்ஸ், அதாவது சமூக விதிமுறைகள், அதுவும் சில காரணங்களாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வி திங்க் அபவுட் த சோஷியல் நார்ம்ஸ், they are unwritten rules that govern behavior in various situations. For example, dress codes, professional settings influence how individuals present themselves, reflecting and power of social expectations. சமூக விதிமுறைகள் இவங்களை பார்க்கும் பொழுது எப்படி தெரிகிறது என்றால், இவை பல்வேறு சூழ்நிலைகளில் நடத்தைகளை நிர்வகிக்கும் எழுதப்படாத விதிகளாக இருக்கிறது. எல்லாமே எழுதப்பட்டது போல இருக்கிறதில்ல, எழுதப்படாத விதிகளாகவும் அது இருக்கிறது. எடுத்துக்காட்டாக தொழில்முறை அமைப்புகளில் ஆடை கட்டுப்பாடுகள், இந்த ட்ரெஸ் கோட்ஸ், தனிநபர் தங்களுடைய எவ்வாறு முன்வைக்கிறார்கள் என்பதை பாதிக்கிறது. இது சமூக எதிர்ப்பாளருடைய சக்தியை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. This is the definition for the social norms. Okay, let us come for the next point, the group influence. The factors of the social factor is the group influence. குழு செல்வாக்குகள், ஒரு குழுவாக இருப்பதன் மூலமாக இருக்கிற செல்வாக்கு, அதனுடைய சக்தி என்ன, அதனுடைய பலன் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். The group influence. Group dynamics can alter individual choices and behaviors. Once again, I am telling, the group dynamics can alter individual choices and behaviors. People often conform to group opinions during discussions. Even if they initially disagree, this phenomenon illustrates the impact of peer pressure and social conformity. இந்த குழு செல்வாக்கு என்பது குழு இயக்கவியலில் தனிப்பட்ட தேர்வுகள் மற்றும் நடத்தைகளினுடைய மாற்றம். ஒருவேளை ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவன், தனி நபர் அது செய்ய முடியாது என்று சொன்னா கூட, ஒரு குழுவில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு பலன் அதிகமாய் கிடைக்கும். அதனுடைய சக்தி அதிகப்படுத்தும் பொழுது அதை செய்திடலாம்ங்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு மாறும். ஆரம்பத்தில் அவர்கள் இது முடியாது என்று உடன்பட்டு இருக்க மாட்டார்கள். பிற குழுவில் இணைந்த பிறகு பார்க்கும் பொழுது அவர்கள் இதை செய்யலாம் என்றதான ஒரு திங்கிங் அவளுக்கு வந்துடும். மக்கள் பெரும்பாலும் விவாதங்களின் போது குழு கருத்துக்களுக்கு இணங்குகிறார்கள். எஸ், sometimes the people accept for the group decision, the group discussion and the group decision. இந்த நிகழ்வு சகாக்களின் அழுத்தம் மற்றும் சமூக இணக்கத்தின் தாக்கத்தை விளக்குகிறது. So this type of the group influences is one of the important factors of the social development. Okay, let us think about the next one, the prejudice and the discrimination. Prejudice and discrimination, அதாவது பாரபட்சம் மற்றும் பாகுபாடுகள். It is important factor of the social. பாரபட்சம் பார்க்கிறது, பாகுபாடு பார்க்கிறது, the partialities, the prejudice and the discriminations. Okay, what is that called, the prejudice and discrimination? Social psychology examines how stereotypes shape attitudes toward different groups. Individuals may unconsciously harbor biases based on societal influences, affecting their interactions and perceptions of others. இந்த பாரபட்சம் மற்றும் பாகுபாடு
தலைப்புல நம்ம பார்க்க போகிறது, கேட்க போகிறது என்னவென்றால், சமூக உளவியல் வெவ்வேறு குழுக்களை நோக்கி மனப்பான்மையை ஸ்டீரியோ டைப்புகள் எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். தனிநபர்கள் அறியாமலேயே சமூக தாக்கங்களின் அடிப்படையிலே சார்புகளை கொண்டிருக்கலாம். இது அவர்களுடைய தொடர்புகள் மற்றும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை பாதிக்கிறது. Can you understand this topic? Okay. So, we should have a broad idea about the prejudice and the discrimination. பாரபட்சம் பார்க்கறது, பாகுபாடு பார்க்கறது, பார்ஷியாலிட்டி காட்டுறதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு என்பதை இந்த காரணியில நம்ம பார்க்கணும். நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இது குறித்து ஒரு புரிந்துகொள்ளல் உங்களுக்கு வந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Okay, let us go for the next topic, the social maturity. The social maturity. அதாவது சமூகத்தினுடைய முதிர்ச்சி, இல்ல சமுதாயத்தினுடைய முதிர்ச்சி என்று நம்ம சொல்லலாம். Maturity is important in everywhere, in every area. For example, if you see a student, you expect maturity in his development. ஒரு மாணவனை பார்த்து கொண்டிருக்கிற ஆசிரியருக்கு அவனிடத்திலிருந்து ஒரு முதிர்ச்சி வர வேண்டும் என்று நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஒரு ஆசிரியருடைய கடமை அதுதான். அப்படி இருக்கும்பொழுது சோசியலையும் ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுது, சமுதாயத்தில் ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுது. சமுதாயம் வளர்ந்துருக்கா, சமுதாயம் டெவலப் ஆகியிருக்கா, இல்லை அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எதெல்லாம் பிரச்சனைகளாக இருக்கிறது என்பது குறித்து இந்த சைக்காலஜி வகுப்புல நாம் அதை யோசிக்க போகிறோம். ஓகே, சோஷியல் மெச்சூரிட்டி. வாட் இஸ் சோஷியல் மெச்சூரிட்டி? Social maturity in psychology refers to a level of behavior that aligns with the social standards and norms of individuals of a particular age. It involves understanding, respecting, and responding to social norms, and is an important predictor of a person's ability to interact with the other environments. Can you understand? Okay, let us define, let us translate in Tamil also for your understanding. உளவியலிலே சமூக முதிர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட வயதினருக்காக சமூக தரநிலைகள் மற்றும் விதிமுறைகளுடன் ஒத்துப்போகும் நடத்தையின் அளவை குறிக்கிறது. Once again I am telling for you, உளவியலிலே சமூக முதிர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட வயதினருக்காக சமூக தரநிலைகள் மற்றும் விதிமுறைகளுடன் ஒத்துப்போகும் நடத்தையின் அளவை அது குறிக்கிறது. இது சமூக விதிமுறைகளை புரிந்து கொள்வது, மதிப்பது மற்றும் அவற்றுக்கு எதிர்வினையாக்குவது ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். மேலும் ஒரு நபர் தனது சூழலுடன் தொடர்பு கொள்ளும் திறனை கணிக்கும் ஒரு முக்கியமான காரணியாகவும் இது விளங்குகிறது. Yes, it involves understanding and respecting or not respecting to the social norms, and is an important predictor of a person's ability to interact with the environment. ஒரு நபர் தனது சூழலுடன் தொடர்பு கொள்ளும் திறனை இது கணிக்கக்கூடியதாக இருக்கிறது. So it is an important factor. Okay, let us go for the next topic, Erikson's stages. Yeah, the board you can see and you can write the notes also. Erikson's stages of social development. Erikson சமூக வளர்ச்சி நிலைகள் என்ற தலைப்பை நாம் பார்க்கலாம். What is this called? Erikson's theory outlines 8 stages of psychological and social development from infancy to adulthood. At each stage, individuals face a conflict such as trust or mistrust, which shapes their personality. Successfully resolving these conflicts leads to virtues like hope and integrity, while failure can result in guilt or despair. எரிக்சனுடைய கோட்பாடு என்பது குழந்தை பருவம் முதல் முதிர் வயது அந்த பருவம் வரை உளவியல் சமூக வளர்ச்சியின் 8 நிலைகளை அது கோடிட்டு காட்டுகிறது. 8 நிலைகள் அவர் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு கட்டத்திலும் தனி நபர்கள் அவருடைய நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை போன்ற மோதலை எதிர்கொள்கிறார்கள். இது அவருடைய ஆளுமையை வடிவமைக்கிறது. It shapes their personalities. இந்த மோதல்களை வெற்றிகரமாய் தீர்ப்பது நம்பிக்கை மற்றும் நேர்மை போன்ற நல் பண்புகளுக்கு வழிவகுக்கிறது. அதே நேரத்தில் தோல்வி,
குற்ற உணர்வு அல்லது விரக்தியை ஏற்படுத்தும். When the person facing the failure, he should be healed or saved from that failure situation. Otherwise, that failure situation will dump the person and it will forbid his development. அந்த தோல்வியின் வழியாய் போகிற அந்த நபருடைய வாழ்க்கையில தோல்வியிலிருந்து அவர் காப்பாற்றப்படணும். அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா அவர் மன விரக்தி அடைந்து அவர் அதே சூழ்நிலை தேங்கி கிடக்கிறது போல ஆகிவிடும். இதுதான் இந்த எரிக்சன் ஸ்டேஜஸ்ல நம்ம படிக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அது இருக்கிறது. ஓகே, எரிக்சன் ஸ்டேஜும் பொழுது அவருடைய 8 நிலைகளை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு அவசியமாய் காணப்படும். வாட் ஆர் தி 8 ஸ்டேஜஸ் ஆஃப் எரிக்சன்? ஏற்கனவே நம்ம படித்தது போல வயது, ஒவ்வொருடைய வயதுக்கும் அவருடைய அந்த வயதுல என்ன நடக்கும்ங்கிற மாற்றங்களை தான் அவரும் கொடுக்குறார். இருந்தாலும் 8 நிலைகளை நம்ம அதை படிக்க போகிறோம். டேக் அட்டென்ஷன் டு ஹியர் திஸ் 8 லெவல்ஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கும் பொழுது இன்ஃபன்சி, அதாவது அந்த குழந்தை பருவம். கிட்டத்தட்ட பிறந்ததிலிருந்து 1 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். குழந்தை பருவம் பிறந்த நாள் முதல் 1 வருடம் வரைக்கும் அந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய பேசிக் கான்ஃப்ளிக்ட் என்னது? அவங்களுடைய அடிப்படையா இருக்கிற ஒரு முரண்பாடு பிரச்சனை என்னவா இருக்கும்? ட்ரஸ்ட் ஆர் மிஸ்ட்ரஸ்ட். ஒன்று, அந்த குழந்தை யாரையாவது நம்புச்சுன்னா அது கண்டிப்பா வந்துடும். இப்போ ஒரு குழந்தைய போய் தூக்குறீங்க அப்படின்னா இப்படி கை வச்சாலே பிள்ளை நம்ம கைக்கு வந்துடாது. நம்ம கிட்ட வரணும், அது விரும்புவது, அது நம்பிக்கையை காட்டுகிறது. சில வேளை அந்த குழந்தைய தூக்கணும்னு விரும்புறவங்க அந்த குழந்தை அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அது நம்பிக்கை இல்லைன்னா திரும்பிக்கும், முகத்தை திரும்பிக்கும். அந்த குழந்தை அந்த கைகளுக்கு போகாது. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது என்றால், the trust or mistrust, the belief or unbelief. நம்பும் அல்லது நம்பாம இருக்கலாம். This is the basic conflict of the infancy. ஓகே, அப்ப அதனுடைய முக்கியமான ஹைலைட் என்னவா இருக்கும்? நம்பிக்கை. நம்பிக்கை, the hope is the important. இதனுடைய டெஸ்கிரிப்ஷன் என்னன்னு கேட்கலாம். Trust or mistrust that basic needs such as nourishment and affection will be met. அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு வரணும்னு சொன்னோம் என்றால், அந்த குழந்தையை தூக்கணும்னு விரும்புகிற நபர் அந்த பிள்ளையுடைய நம்பிக்கை அவரை சம்பாதிக்கணும். அந்த நம்பிக்கை சம்பாதிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யணும்? அந்த பிள்ளை எடுத்து கொஞ்சணும், அப்படி இல்லைன்றால் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும், ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கணும். அடிக்கடி அந்த பிள்ளையோடு கூட அவர் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்பிக்கை வரும். அந்த எதுவுமே செய்யாத இருக்கிறப்போ கண்டிப்பா அந்த குழந்தை நம்பிக்கை வைக்க. So this is the first stage of Erikson. The first stage level of the Erikson is this. Okay, let us go for the second one. Second step, second stage, early childhood. அதாவது 1 to 3 வயது வரைக்கும் இந்த ஆரம்ப காலம் அந்த குழந்தை பருவம், early childhood. What is the basic conflict for this type of students or children? Autonomy, otherwise opposite is the shame or doubt. பேசிக் கான்ஃப்ளிக்ட் அந்த குழந்தைக்கு என்னவா இருக்குன்னா, ஒன்று அந்த பிள்ளை நம்பும், அப்படி இல்லைன்னு சொன்னோம் என்றால் அது வெக்கப்படும். ஒன்று தைரியமா இருக்கும், அப்படி இல்லைன்னா வெக்கப்பட்டு கூச்சப்பட்டுட்டு அது வராது. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் தி 3 years child. ஓகே, அதனுடைய வெர்ச்சு என்னன்னு பார்க்கணும்னு சொன்னோம் என்றால், ஏற்கனவே பார்த்தது ஹோப், இந்த இடம் நான் பார்க்க போறது வில். எஸ், வில், அது விரும்பி வருகிறது. இஃப் the child wills, the child can do that. Where there is will, there is good things happens. So விருப்பம் எங்க உண்டு அங்க நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த ஆங்கில பழமொழி நம்ம பார்க்கிறோம். So the child is willing to do that. What is the desperation about that? Develop a sense of independence in many tasks. Develop a sense of independence. அதாவது தனக்குத்தானே ஒரு சுயமா ஒரு முடிவு எடுத்துக்கும். அங்க போலாமா, அவர்கிட்ட போக வேண்டாமாங்கிற the self decision அந்த பிள்ளை எடுக்கிறதுக்கு பழகும். இது போல நிறைய டாஸ்க் மூலமா தான் அந்த பிள்ளைகள் படிக்கும். போலாமா வேண்டாமா, அவர்கிட்ட போலாமா, இல்லை இவர்கிட்ட இருக்கலாமா, அந்த இடத்துக்கு போலாமாங்கிற செல்ஃப் டிசிஷன் இது குழந்தை பருவத்திலிருந்தே ஒருத்தருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, the next stage we are thinking and learning about the 8 level stages of the Erikson. Now we are going to for the third stage,
3 6 வயது வரைக்கும். 6 வயது வரைக்கும் மூன்றாவது ஸ்டேஜ் இருக்கு. இட் இஸ் கால்ட் த பேசிக் கான்ஃபிளிக்ட் இஸ் இனிஷியேட்டிவ் ஆர் கில்ட்டி. அதாவது ஒரு குற்ற உணர்வு, தவறு செஞ்சிட்டோம்னு சொன்னோம் என்றால் தவறு செஞ்சிட்டுன்ற குற்ற உணர்வு இந்த வயதுல இருந்து வர ஆரம்பிக்கும். ஸ்கூல்ல ஒரு பிள்ளையோட இன்னொரு பிள்ளையுடைய பென்சில் ரப்பரை தெரியிடுச்சுன்னா இது தவறு அப்படின்ட்டு உணர்ந்து போய் சாரி கேட்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜை நம்ம பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ், ஏர்லி சைல்டுஹுட். இந்த இடத்துல நம்ம பார்க்கறது மிக ஹைலைட்டா இருக்கிறது வில், அவருடைய விருப்பம் தான், விருப்பம், அவருடைய உணர்வுகள். ஓகே, ஹியர் we can see that developing a sense of independence many tasks. தவறு செய்யும் போதெல்லாம் அது தவறு என்று உணர்கிறதான அந்த கில்ட்டி கான்சியஸ் இந்த இடத்துல, இந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைகளுக்கு அது வரும். ஓகே, let us go for the next stage, play age, விளையாட்டு பருவம், playing age, தீராத விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த playing age 3 வயதிலிருந்து 6 வயது வரைக்கும் நம்ம அவங்களை பார்க்கலாம். ஓகே, the next stage we can go for the school age. 6 வயதுக்கு பிறகு 7லிருந்து 11 வயது வரைக்கும் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய நிலை என்னவா இருக்கும் என்றால் பள்ளி பருவம், தி ஸ்கூல் ஸ்டேஜ். 5 வயசு ஆயிடுச்சுனால ஸ்கூலுக்கு நம்ம கூட சேர்த்திடுவாங்க. இன்னைக்கெல்லாம் அட்மிஷன்ஸ் வேற மாதிரி இருக்கு. அந்த காலத்துல ஒரு 40 வருடங்களுக்கு 50 வருடங்களுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது எப்படி பிள்ளைகளுடைய அட்மிஷன் இருக்கும் என்றால் அந்த பிள்ளைகளுடைய தலைமை ஆசிரியர் அந்த குழந்தையை கூப்பிட்டு இந்த காதை இப்படி தொட சொல்லுவாங்க. உன்னுடைய வலது கையினாலே உன்னுடைய இந்த காதை தொடும்பாங்க. அது கை நீட்டி இந்த காதை தொட்டுருச்சுனாலே ஓகே, பாடி லெவலில் அவளுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, வளர்ச்சி இருக்கு, the child will be admitted. உடனே அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கொடுத்துருவாங்க. No entrance exam in those days. In nowadays we can see entrance examinations even for the small children also. In many schools I can see parents are writing the admission exam. குழந்தைகளை கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண பிறகு தான் குழந்தைங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ குழந்தைங்க தனியாக பரிச்சு எழுதணும், பெற்றோர்கள் தனியாக பரிச்சு எழுதின பிறகு தான் அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கும். நவடேஸ் த எஜுகேஷனல் சிஸ்டம் இஸ் லைக் திஸ். பட் எனிவே த எரிக்சன் ஸ்டேஜ் gives the true and important psychological tips for the students by these 8 levels. So let us consider, let us think about the school age. Okay, what is the basic conflict of the school age? Industry and inferiority. Inferiority. அதாவது ஒரு உள்ளுக்குள்ளான ஒரு பயம் வந்துடும் பிள்ளைகளுக்கு. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது ஆரம்பத்தில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்ல மாதிரி அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், ஒரு குற்ற உணர்வு, ஒரு பயம் அதுக்குள்ளே வந்துடும். எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு யூனிஃபார்ம் போட்டு எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, விட்டுட்டு வந்துடுவாங்க. சில 1ஆம் கிளாஸ் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வரும்பொழுது அந்த பிள்ளை ஒவ்வொன்று அழுகும். 1 மணி நேரம் பக்கம் அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும். அப்போ அதை பார்க்கறதுக்கு ஏதாவது ஸ்கூலில் ஆயாமார்கள் இருந்து அந்த குழந்தைய தாய் போல தேற்றி அந்த பிள்ளைய அழுகையெல்லாம் அடக்கி அப்புறம் பகுப்பறையில் உட்கார வைப்பாங்க. ஸோ திஸ் ஸ்கூல் ஏஜ் ஸ்டேஜ் gives the basic conflict. அடுத்தது அது மாத்திரமல்ல, அதனுடைய விஷயங்கள் என்னவா இருக்குன்னு விவரிச்சு பார்த்தோம்னு சொன்னோம்ன்றால் டெவலப்பிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன் எபிலிட்டிஸ் when competent or sense inferiority when we're not. இந்த மாதிரி அழுகிற சூழ்நிலைகள் அந்த பிள்ளை அழுக விட்டுறாங்க. தேம்பி அழுத பிறகு அந்த சூழ்நிலையில இருந்து அப்படியே அழுது தீர்ந்த பிறகு அது அப்புறம் தைரியம் அடைஞ்சிருது. This is the school age. Okay, let us go for the next level, adolescence. அதாவது 12 வயதிலிருந்து 18 வயது வரைக்கும். ஆக்சுவலாக டீனேஜ்னு சொல்லுவார்கள். வாட் இஸ் த டீனேஜ்? ஆஃப்டர் த 12 years the student is stepping into the 13 age of 13 அது முடியும் பொழுது டீன் வரும். 13, 14, 15, 16, 17, 18 and 19. So these 7 years is called as the teenage, the adolescent age. அந்த நேரத்தினுடைய பேசிக் கான்ஃபிளிக்ட் என்னவா இருக்கும்? ஐடென்டிஃபைங் ஆர் கன்ஃபியூஷன். சில வேளை அடையாளம் கண்டுபிடிச்சுக்குவாங்க, சிலர் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க, அடையாளப்படுத்துவாங்க, சில வேளை கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனாலதான் அந்த 16 வயசுக்கு மேல பார்க்கும்போது சில பிள்ளைகள் தடுமாறுவாங்க, நல்ல ஒரு முடிவு எடுக்க முடியாது. இந்த மைண்ட் தே வில் ஹேவ் a big conflict, a big confusion. 10th எழுதின பிறகு பார்த்தீங்கன்னா 11th 12th படிக்கும்போது பிக் கன்ஃபியூஷன் ஆகும். வயசு கோளாறுன்னு சொல்லுவாங்க.
சில பிள்ளைக்கு 10th படிச்சா போதும், நம்ம அதுக்கு மேல படிக்க வேண்டாம், இங்க வேலைக்கு போகலாங்கிற மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு வயசு, படிக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா. A big conflict happen in the life because this is the adolescence age. அதனால இந்த வயசு பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது நம்ம அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்கள ரொம்ப கண்டிச்சோம்னாலும் அது அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஒரே வழி நல்ல கவுன்சிலிங் தான். The counseling will heal the teenage people. ஓகே, இந்த இடத்துல ஹைலைட் ஆகுறது என்றால் லவ், அதாவது அன்பு. அன்போடு கூட நம்ம அவங்களுக்கு சில சொல்லும் பொழுது நிச்சயமாக கேட்டுருவாங்க. Either than the condition, we can show the love for the teenagers so that they can be corrected and they should be attached by our love and they will correct themselves by our instruction. ஓகே, அதனுடைய விவரங்களை பார்க்கும் பொழுது முடிவு என்னவா இருக்கு என்றால் establishing intimacy and relationship to others. அப்படி அந்த பிள்ளைங்க அதுல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா they will have a good relationship with others. The intimacy, fellowship, the intimacy friendship, அதாவது ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வயசுல பாத்தீங்கன்னா சில ஆள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கையில வச்சிருப்பாங்க. நண்பர்களோட இணைபறையாத ரொம்பவும் ஒரு ஆத்மார்த்த ஒரு நட்புன்னு சொல்லலாம். டெய்லி அவனோட பேசாம இருக்க முடியாது. இது தவறான வழியில போகும்பொழுதுதான் காதல்ங்கிறதான அல்லது பிள்ளைங்கள் வழி விலகி போகிற தவறான வழிகளுக்கு போயிடுறாங்க. பிகாஸ் இன் தட் ஸ்டேஜ் the student should be guided in a proper way. ஒரு பாயோட சேரும் பொழுது பாய் ஃப்ரெண்ட்ஸ் they will show the intimacy friendship. ஒரு கேர்ளோட சேரும் பொழுது they will have an intimacy fellowship. It is good, no problem. In this teenage, the teenagers should have a good friends because parents ஓட கூட அவங்க மனம் திறந்து பேச மாட்டாங்க. But they will open their heart to their close friends, intimacy friends. Okay, let us go for the next level, middle age. 30 to 64, the middle age stage. We are in the 7th level of the Erikson's stage levels. Okay, generativity and stagnation. மிடில் ஏஜ்ல இந்த டைம்ல வர பேசிக் கான்ஃபிளிக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெனரேட்டிவிட்டி, அதாவது உற்பத்தி. அவங்களே ஏதாவது செய்யணும்னு கிரியேட்டிவ் மைண்ட் அவங்களுக்கு வந்துடும். அதை செய்யணும். ஒரு 30 வயசுக்கு பிறகு பாருங்க, படிப்பை முடிச்சாச்சு, இப்ப ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமே, இல்லை ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம், இல்லை ஒரு டீச்சர் வேலைக்கு போகலாம், டியூஷன் எடுக்கலாம். சம்திங் தே ஷுட் டூ. த கிரியேட்டிவ் மைண்ட் வில் ஒர்க் இன் திஸ் ஸ்டேஜ். அப்படி இல்லைன்னா ஸ்டாக்னேஷன் மாதிரி ஆயிடுவாங்க. ஸ்டாக்னேஷன் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறது. ஸ்டாக்னன்ட் வாட்டர், தேங்கி நிற்கிற ஒரு தண்ணீர் மாதிரி அப்படி ஒரு இடத்துல தேக்கமாகிடுவாங்க. So the youth children, not only youth, the middle age person should have a creativity, generativity. They should generate something in the life, otherwise they will face the stagnant water condition. Okay, இந்த நேரத்தில் அவங்ககிட்ட இருந்து ஹைலைட் ஆகிறது என்றால் கேர், ரொம்ப அக்கறை காண்பிக்கப்பட வேண்டும் அவங்களுக்கு. ஒருவேளை அவர்கள் அந்த வயசுல ஏதாவது செய்யணும்னு எழுமணும்னா they need a care, they need the love, they need a support. அது அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா செய்வாங்க. ஓகே, what is the description? The final result for this stage is contribute to society and be part of a family. அதாவது சமுதாயத்துக்கு அவங்க தன்னை ஒரு சேவகனா, ஒரு தன்னார்வ தொண்டரா ஒப்பு கொடுத்துருவாங்க. அதே சமயத்துல வீட்லயும் குடும்பத்திலும் வேலையும் பார்ப்பார்கள். Yes, before this we learn about the 7 stages. The 7 stage person will live and show everything in the house itself. எல்லாம் இன்டோர், வீட்டுக்குள்ளதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். But in the 7th stage, the person should show himself, expose himself to the society, and he will be benefited for the society. Meanwhile, in his house also, வீட்லையும் சமுதாயத்திலையும் நல்ல ஒரு மனிதனாக உருவாக்கப்பட்டவர்களாக அவங்க வெளியேறுகிற ஸ்டேஜ் தான் இந்த 7th ஸ்டேஜ். Okay, let us consider about the last stage, that is called old age. Old age from 65 onwards. 65 வயசுல இருந்து அவங்களுடைய காலம் முடிகிற வரைக்கும் நம்ம அதை ஓல்ட் ஏஜ்னு எடுத்துக்கலாம். வயோதிப பருவம், the senior citizens. What is the basic conflict in that? Integrity or despair. அதாவது மரியாதை எதிர்பார்க்கிறதான ஒரு பருவம் அவங்களுக்கு.
வயதானவங்களை நம்ம மதிக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. காலையில் எந்திரிச்சோன்னா குட் மார்னிங் சொல்லணும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற நம்ம கொடுத்துட்டோம்னாலே அவங்களுக்கு எல்லாமே நல்லாயிரும். சில வேலை ப்ரெஷர் கூட ஏறும், அது ஏறாமல் இருக்கும். மகிழ்ச்சியை வச்சுக்கலாம். இந்த வயதானவங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியை வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. Wherever the happiness, we cannot see the sickness. Yes, if a person is happy and the sickness and disease will be away from his life. அவங்க மகிழ்ச்சியை வச்சு கொடுத்தான சூழ்நிலைகள் இதுதான். ஒருவேளை திருமணமாகி மருமகள் அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்கள மதிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இல்ல பிள்ளைகள் பெரிதான பிறகு பெற்றோர்கள் வயதானால் அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு சொல்ற பேச்செல்லாம் கேட்டு மதிச்சு நடக்கிறத அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அதன்படி அந்த மகன் செஞ்சுட்டான்னு சொன்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனை, அந்த கான்ஃபிளிக்ட் ஏற்படுது. ஒரு பெரிய முரண்பாடு, டெஸ்பேர்னா ரொம்ப அவங்கள ஓரங்கட்டிடுறாங்க, அவங்களை இழிவா நினைக்கிறாங்க. டெஸ்பேர் அண்ட் டெஸ்பைஸ், ரொம்ப அற்பமா நினைக்கிறாங்க, இழிவா நினைக்கிறது, ஒரு மரியாதை கொடுக்காம ரொம்ப சீப்பா நினைக்கிறதுனால அவங்க அதுல மிகவும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த டைம்ல அவங்களுடைய செய்கள்லாம் இப்படிதான் இருக்கும். திஸ் இஸ் த 8th ஸ்டேஜ் ஆஃப் தி எரெக்ஷன். ஓகே, இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ஹைலைட் ஆகுது என்னவென்றால் விஸ்டம், அதாவது ஞானம் என்ற அர்த்தம். தெர் இஸ் அ கிரேட் டிஃபரன்ஸ் பிட்வீன் விஸ்டம் அண்ட் நாலேஜ். இது வரைக்கும் 7 ஸ்டேஜில் நம்ம பார்த்தது நாலேஜ், அறிவு. பிள்ளைகளை வாத்தியார் பார்த்து அடிக்கடி கேட்குற கேள்வியாண்டா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்பார். So for education, for the society life, in the teenage or in the early age, in the childhood, they need knowledge. Knowledge centerness schools la thaniya aarambichirupanga. So knowledge is needed. But in this last stage, the knowledge is developed as a wisdom. இப்போ அவங்களுக்கு அறிவு ஞானமா மாறிடுறாங்க. அறிவு ஒருத்தங்கிட்ட இருந்தா அவனுக்கு பேர் அறிவாளி, ஞானம் இருந்துச்சுன்னா அவனுக்கு பேர் ஞானி. ஸோ இந்த நேரத்தில் அவர் ஞானியா மாறிடுறாங்க. அந்த ஸ்டேஜில் என்ன ஞானம் அவங்களுக்கு வருது என்றால் அவங்க வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ வாழ்க்கை என்பது என்னங்கிறதை அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கலாம். ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். கடன் வாங்கினா எவ்வளோ பிரச்சனைங்கிறத அவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறதுங்கிற குறித்து அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஞானத்தோடு நமக்கு அவங்க சொல்லுவாங்க. Nowadays, the senior citizens has been rejected by the society, by their own family. But they should not be rejected. They should be accepted. அவங்கள வீட்டில் வச்சுக்கிற நல்லது. வீட்டில் வயதானவங்க இருக்கிறது நல்லது. வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்கிறது நமக்கு நல்லது. சின்ன குழந்தைகள் தான் கூட அந்த வயசானவங்க அவங்களுக்கு சின்ன சின்ன கதைகள், moral stories சொல்லி கொடுப்பாங்க. என்னதான் பிள்ளைகள் போய் எந்த பெரிய ஸ்கூல்ல படித்தாலும் the moral story should save your children. The moral story will clean the heart of the child and save your child. அதனால இந்த நல்ல விஷயங்களை யார்கிட்ட இருந்து வரும் என்றால் the old age people இருந்து வரும். இதுல கடைசியாம கொடுக்கிற ரிசல்ட் என்னவென்றால் assess and make sense of the and meaning of the contributors. அதாவது வாழ்க்கையினுடைய அந்த பாடங்கள் அவங்க கற்றுக் கொடுக்கறதுனால அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, so far we learned about the 8 stages of the erections. So I believe that from this video you learn many things. So keep all this in your mind and you prepare for your TET exam.